ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒக்கட்ஸ் கேமிங் ஐடி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு டார்க் டீல்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டை பார்த்தினா சின்ன வீடியோ தான் இது. அந்த ஈவெண்ட்டில் என்னெல்லாம் வந்திருக்கு, அது போக எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, எதெல்லாம் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ மாதிரி பார்த்துடலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டார்க் டீல் ஈவெண்ட்டை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஜஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். சீசனுக்குரிய காட் ஃபாதர் வந்து நம்மக்கிட்ட சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணுறாரு. அதாவது நம்ம வார்டன் தாத்தா வந்து சின்ன கான்வர்சேஷன் மாதிரி நம்மக்கிட்ட பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு இது விட்டுருக்கோம், இந்த மாதிரி டெப்ட் கலெக்டர்னு ஒன்று வந்திருக்கு, அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணாமலே எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் ஆர்மியோடு சேர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்து இந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த டார்க் டீலோட பேஜுக்குள்ளே வந்தாச்சு. பேஜுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த டெப்ட் கலெக்டரை வந்து கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஒரு ஃப்ரீ டு பிளேயில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிளான் கேஸ்டல் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த மெடல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மைட்டி மோசஸ், அப்புறம் ஷைனி ஒரு க்ளோரி ஒரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது கொடுக்குறாங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம இந்த ஒரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஒரு டெக்கரேஷன் ஐட்டமுமே தராங்க. இந்த லூட்டர் வாகேஜ் வாகான் அப்படின்னு ஒரு சின்ன டெக்கரேஷன் ஐட்டம் மாதிரியும் தராங்க. அந்த ஒரு ஐட்டமு நம்ம இந்த ஒரு ஈவெண்ட் முடிகிறப்ப அந்த ஒரு ஐட்டமும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு நம்ம இந்த ஒரு ஈவெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை ரிவார்டாக கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ மெடல்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3100 மெடல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது கைஸ். 3100 மெடல்ஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம அந்த ஒரு எக்யூப்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மெடல்ஸ் கிடைக்கிது. லேட்டராக நம்ம என்ன எக்யூப்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எந்த எக்யூப்மெண்ட் எடுக்கலாம், எது ஒர்த்து அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்மளுக்கு 3100 மெடல் கிடைக்கிது அப்படின்றத மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு டார்க் க்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு பேசிவ் எக்யூப்மெண்ட்டு தான், பேசிவ் எபிலிட்டி எக்யூப்மெண்ட்டு தான். ஜஸ்ட் இந்த எக்யூப்மெண்ட்டு என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மினியான் பிரின்சஸ் இருக்குல்ல, மினியான் பிரின்சஸுக்கு வந்து டேமேஜு, அதுக்கப்புறம் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஹிட் பாயிண்ட்டு, அது போக அட்டாக்கிங் ஸ்பீடு. எதனால் இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரூப்ஸ் இருக்குல்ல, ட்ரூப்ஸ் ஜஸ்ட்டு சாக ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்மி செத்தோடனே கொஞ்சம் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து செட் ஆஃப் ஆர்மி செத்தோடனே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா, அடுத்து இன்னொரு செட் ஆஃப் ஆர்மி செத்தோடனே இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, மொத்தம் சேர்த்து 3 தடவை உங்களுக்கு வந்து இந்த எபிலிட்டி வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கைஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எபிலிட்டி எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 180 கைஸ், 180% ஆஃப் ஆர்மி செத்த உடனே உங்களுக்கு இந்த ஒரு எபிலிட்டி வந்து தேர்டு செட் ஆஃப் இது வந்து முடிச்சு கொடுக்கும். ஃபஸ்ட்டு செட்டுக்கு வந்து உங்களுக்கு 60% ஆஃப் ஆர்மிஸ் ஆகணும். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு செட்டு இது ஓகேவா, ஃபஸ்ட்டு செட்டுக்கு வந்து 60%, அதுக்கு அடுத்த செகண்ட் செட்டுக்கும் 60%, அடுத்த தேர்டு செட்டு கைஸ், தேர்டு செட்டுக்கும் 60% கைஸ். மொத்தம் சேர்த்து உங்களுக்கு 180% ஆஃப் ஆர்மி வந்து செத்துச்சு அப்படின்னா இந்த ஒரு எபிலிட்டி வந்து ஃபுல் கவரேஜ் ஆகும் கைஸ். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இப்போயே உங்களுக்கு எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஒர்த்தான எக்யூப்மெண்ட் தான் கைஸ். நீங்கள் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்னேக் ப்ராக்கெட்டு அது போக வந்து மேஜிக்கல் மிரருமே நம்மளுக்கு தராங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த 2 எக்யூப்மெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த டார்க் க்ரௌன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த ஒரு டார்க் க்ரௌனு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க கைஸ். வேறு என்ன, அது போக வந்து யாரெல்லாம் ஈவெண்ட் பாஸ் போடுவீங்களோ போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஈவெண்ட் பாஸ் போடாதவங்க இந்த இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு இந்த ஒரு மெடலை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு இந்த ஒரு க்ரௌனை எடுத்துக்கோங்க கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆர்மியில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த டெப்ட் கலெக்டரை வந்து எடுக்கவே இல்லை. ஜஸ்ட்டு நான் இந்த ஒரு ஆர்மியை வச்சு தான் என்னோடய அட்டாக் பண்ணி காமிக்க போகிறேன். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த ஒரு டெப்ட் கலெக்டரை வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 டெப்ட் கலெக்டர் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு அவங்களே அந்த டெப்ட் கலெக்டரை வந்து நம்மளுக்கு 10 கொடுத்துட்றாங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டு அட்டாக் மட்டும் பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு இந்த ஒரு இது பார்த்தீங்களா கைஸ், இந்த ஒரு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
முடியும். அந்த ஸ்டோரேஜுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 40 மெடல்ஸ் அந்த இது மாதிரி காமிக்குது. அந்த ஒரு இதை எடுக்கிறது மூலிமா, அந்த ஒரு பாயிண்ட்டை எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து அந்த ஈவெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகும். ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரீ டூ ப்ளேலையும் முடித்து நம்ம இந்த ஒரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம் கைஸ். இதுதான் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காப்ளின் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி மெடல் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஒரு மெடலை தான் நம்ம எடுத்து இந்த ஒரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு கொல்சி கேமிங் யூனிட்டி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.